ரத்தத்திலே வந்து சினிமா ஊறி இருக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம சினிமா இல்லாம நம்மளோட லைஃபே இல்லை. இந்தியால படம் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு 100 படம்னா எல்லாரும் 30 இப்போ எல்லாமே ஓடிடிலாம் வந்ததுனால லிட்டரலி பாத்துறாங்க ஒரு 70% சினிமா. ஆனா என்ன விவாதம் வருதுன்னா அனிலா ஆமையான்ற விவாதம் வருது. அந்த பிரச்சனையில மாட்டிக்கவும் கூடாது. இதுக்கு இது சேகுவேரான்ற வார்த்தையை பயன்படுத்தாமையே சேகுவேராவினுடைய ஃபுல் பாலிடிக்ஸ் பேசின படங்கள் தான் இருக்கு. கரண்ட் பிரச்சனைங்கிறது, மின்சார பிரச்சனைங்கிறது நமக்கு ரொம்ப வருஷமா நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே இயல்பா இருக்கு. ஆனா இந்த மின்சாரம் இல்லாம போறதுங்கிறது விஷயத்த இந்திய படங்கள் ஏதாவது ஒரு காட்சியில எங்கேயாவது கட்டியிருக்காங்களான்னு பாருங்க. இப்போ சினிமாங்கிறது சுவாரஸ்யமாகவும் இருக்கணும், அதே டைம்ல நம்ம வாழ்க்கையில இருந்து இருக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கையோட அடுத்த கட்டங்கள் எல்லாத்தையும் பேசுற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிறது எப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா, மக்களுக்கு வந்து ஒருத்தனை அடிக்கணும்னு தோணுது. அந்த கேஜிஎஃப்ல அந்த இதை பண்றவனா அடிக்கணும்னு தோணுது. பட் ஆனா நான் போய் என்னத்தை அடிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஹீரோ வந்துட்டு அடிச்சு கொடுத்துட்டாருன்னா நம்ம லாஸ்ட்ல அவரை வந்து புகழ்ந்து நம்ம எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சினிமா வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் வரலாறு தான். ஆஸ்கார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வரலாறு. ஆஸ்கார் விருது உருவானதுக்கு வரலாறுன்னு கொடுக்கறதுலயும் 1008 வரலாறு இருக்கு. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, அதெல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீபிஸ் வியூ. என்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னா, எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் ஈபா சிந்தன் நம்ம கூட சேர்ந்துருக்கிறாரு. வணக்கம். ஹபீபிஸ் வியூவில் நம்ம வந்து ஆன்லைனில் தான் சந்திச்சிருக்கோம். இதான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. ஓகே, எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நீங்கள் நிறைய எழுதுறீங்க, பல புத்தகங்கள் டிரான்ஸ்லேஷன்லாம் நடந்திருக்கு. எழுத்து அப்படின்றது எழுதுறதுக்கு எதுக்கு வந்தீங்க? How do you start? இப்போ எழுதுறதுன்னு வந்து என்னென்னா, பெரிய பத்திரிகையில் எழுதணும், பெரிய பெரிய எழுத்தாளர் ஆகணும், ஒரு சாகித்ய அகாடமி வாங்கணுன்ற பெரிய அந்த மாதிரி கோல் ஒன்றும்லாம் கிடையாது. எழுதணுங்கிற இன்ட்ரெஸ்டே முதல்ல கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ஐடி கம்பெனியில் இந்த 2000s பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஐடி கம்பெனிக்குள்ளே போகணுன்னு ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது. அந்த ஒரு கிரேஸ்க்குள்ளே நானும் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போயிட்டேன். உள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம் வந்து வேலை செய்கிறது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெளியே எந்த டைமும் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் சுற்றி வளைச்சி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரியனே பார்க்க முடியாது. காலத்தால் போயிருப்பீங்க, நைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி அப்போ உங்களுக்கான டைமே நீங்கள் வெளியே ஃபீல்டில் எதுவுமே பண்ண முடியாமல் போகும்போது, அப்போ தான் இந்த சோஷியல் மீடியாலாம் வர ஆரம்பிக்குது, ஃபேஸ்புக்கு அதெல்லாம் வர ஆரம்பிக்கும்போது அதை படிக்கும்போது அதில் ஏதாச்சும் சும்மா எழுதணும்னு எழுத ஆரம்பிக்குதான். ஒரு 2 லைன் எழுதுறது, 3 லைன் எழுதுறது அப்படின்னு. அப்போ இந்த 2 லைன் 3 லைன்றது 20 லைனாக மாறுது, 30 லைனாக மாறுது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் எழுதணும்னு சொல்லி எழுதுறது. இதெல்லாமே என்னென்னா, ஒரு 4 பேர் பார்க்கணும், 4 பேருக்கு நம்ம சொல்கிறத போகணுங்கிற மாதிரி எழுதுறது. அது வந்து பெரிய கோலாக 20 புக்கு 30 புக்கு எழுதணுங்கிற கோல் வச்செல்லாம் எழுதல. அப்படி எழுதும்போது அப்புறம் அந்த படங்கள்லாம் அப்போ தான் நிறைய இன்டர்நேஷ்னல் படங்கள்லாம் வர ஆரம்பிக்குதுல்ல. அந்த 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படங்களை பார்க்கும்போது சில படங்கள்லாம் பாலிடிக்ஸ் நமக்கு இன்னும் இப்படி பேசுகிறாங்க இந்த பாலிடிக்ஸ் எல்லாம், இதெல்லாம் நம்ம பேசியிருந்தா அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அதை பற்றி நம்ம தேட ஆரம்பிச்சு அது ரிலேட்டடாக அப்படி சேர்த்து. இப்போ புதுசாக ஒருத்தங்க எழுத வராங்கன்னா, எழுதும்போது எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட்லி எழுதுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக எழுத வரவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது? ஆக்சுவலி எல்லாமே கரெக்டாக தான் எழுதணும். ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ரொம்ப பெரிய ஃபீல்டு இது. ஏன்னா எல்லாரும் எழுத்தாளர்கள்னாலே சமூகத்தில் என்ன எழுதினாலும் சரி, ஒரு புத்தகம்னு வெளியே வந்துட்டா எல்லாருக்கும் ஒரு மதிப்பு இருக்கும்ல எழுத்தாளர் மேலே. ஸோ அந்த ப்ரெஷர் இருந்ததா? இப்போ ஒரு புதுசாக ஒருத்தங்க எழுத வரும்போது எல்லாமே கரெக்டாக தான் எழுதணுமா, எந்த பிழையும் இல்லாமல் எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ணுறது, அது மட்டும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மெயின் டாபிக்குள்ளே போயிடலாம். இல்லை, பெரிய மெகா எழுத்தாளர்கள், டாப் 10 எழுத்தாளர்கள், பெஸ்ட் செல்லிங் எழுத்தாளர்கள் அவங்க எப்படி எழுதுறாங்க அது மாதிரி நம்ம எழுதணும்லாம் நினச்சி நம்ம எழுதுனா நமக்கு வேலைக்காகாது. ஓகே, நான் எதையோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை வந்து எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் வாயால் பேசினேன்னா என்னை சுற்றி இருக்கிற 10 பேர் தான் கேட்பாங்க. ஸோ எழுதுனேன்னா அது இன்னும் 4 பேருக்கு போகும், வேற எங்கேயோ போகும்னு சொல்லி நம்ம எழுதுறோம். அது அப்போ எழுதும்போது நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்ல முடியுதா இதில், அவ்வளோதான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பெருசாக பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா, நீங்கள் பத்திரிகையில் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்காது. இப்போ பத்திரிகையில் எழுதுறது, பத்திரிகையில் எழுதிருக்கீங்களா? ஆல்மோஸ்ட் எழுதுனே இல்லை. ஸ்ட்ரைட்டாக புக்கு தான். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ்புக் தான் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ்புக் தான். ஓகே, வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னோட கட்டுரைகள் வெளியானதுன்னு ரொம்ப நீங்கள் விரல் விட்டு கூட என்னலாம் அந்த மாதிரி தான். அதுலேயும் இந்த வெகுஜன பத்திரிகைகளில் இதுவரையும் எதுலையுமே நான் எழுதுனதே இல்லை. இல்லைன்னா நானாக போய் எழுத மாட்டேன்னு சொன்னதில்லை, யாருமே என்னை எழுத கூப்பிட்டதில்லை. ஸோ ஃபேஸ்புக்கில் எழுதுனது தான். ஃபேஸ்புக்கில் எழுதும்போது என்ன ஆயிடுதுன்னா, நீங்கள் ஒரு 20 லைன் எழுதுனீங்கன்னா கூட எழுதி முடிச்ச உடனே திருப்பி இன்னொரு வாட்டி யாராவது ஒரு லைக் போட்டாங்கன்னா போய் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களே, பார்க்கும்போதே நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சிடும் இந்த இடத்துல ஒரு தப்பாக போட்டோம்,
இடத்துல ஒரு டாட்டை போட்டு நம்மளே அதை கரெக்ட் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் ரெண்டாவது ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யாராவது போனால் போதுன்னு ஒரு லைக் போட்டிருப்பாங்க. திருப்பி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஐயோ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுட்டோம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு அதை கரெக்ட் பண்ணும். ஸோ இது செல்ஃப் கரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதையும் தாண்டி உங்களுக்கு கருத்தாக தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே 4 பேர் கமெண்ட் போடுவாங்க. இந்த 4 ஆளுங்க இருக்காங்க நம்ம ஒரு சமூகத்துல. 4 நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 கமெண்ட்டாவது நிச்சயமா ஏதோ நம்ம பண்ண தவறை வந்து ஏதாவது ஒரு வகையில் சுட்டி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி கரெக்ட் பண்ணி ஒரே ஒரு 20 லைன் போஸ்ட்டை நீங்கள் கட்டாயம் ஒரு 20 வாட்டி எடிட் பண்ணுவீங்க. ஓகே. நீங்கள் எடிட் பண்ணி என்ன செல்ஃப் லேர்னிங் தான் அது. அந்த 20 வாட்டியும் பண்ண மிஸ்டேக் இருக்குல்ல, நெக்ஸ்ட் போஸ்ட் எழுதும்போது நிச்சயமாக அதை பண்ண மாட்டீங்க. அது மட்டும் காஷியஸாக இருந்தால் போதும். அவ்வளோதான். நம்ம சொல்ல வர விஷயத்த இந்த மாதிரி பேசிக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். ஓகே. நான் உங்களோட புக்கு படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, எளிமையாக இருக்கிறது. அதாவது ஒரு புத்தகம் எடுக்கிறேன், லேட்டஸ்ட்டாக எடுத்த புத்தகம் கூட ஒரு 30-50 பேஜுன்றது போகிறதே தெரியாது அப்படின்ற இதில் தான். பட் ஆனால் உங்கள் புக்கில் வந்து நான் 3 விஷயத்தை பார்த்தேன். 3 டாப்பிக்கில் எழுதுறீங்க. ஒன்று வந்து சினிமா, இன்னொன்று வந்து உலக அரசியலை பற்றி எழுதுறீங்க. 3 இல்லை 4 டாபிக் இல்லை, உலக அரசியல், உள்ளூர் அரசியல், அப்புறம் குழந்தைகளுக்காக எழுதுறீங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சினிமாலேருந்து ஆரம்பிப்போம். சினிமாவில் உங்கள் புக்கு இதோ அரசியல் பேசும் மயல் சினிமா அப்படின்னு. சினிமாவை பார்க்க வேண்டியதானே ப்ரோ? எதுக்கு அரசியலா பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ தமிழக சினிமாவில் வந்து இந்த போராட்டத்தோட வரலாறு, இப்போ பா ரஞ்சித் வந்துட்டாரு, பல வெற்றிமாறன், இவங்கெல்லாம் போராட்டம்னு போடும்போது நான் லாஸ்டா இவரோட படம் இருக்குல்ல, அப்பா படத்துல நடிச்சாரு, அவர் யாரு? சமுத்திரக்கனி. அவர் படத்தோட ட்ரெய்லர்லயே தெரியும்ல, ட்ரெய்லர் போட்டோன்னே யோ என்னையா எப்ப பார்த்தாலும் அரசியல் பேசிட்டு இருக்கீங்க, சினிமா என்டர்டெயின்மெண்டா பாருங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்க ஏன் அரசியல் எழுதுறீங்க? சினிமாவில் இருக்கிற அரசியல் இல்லை எல்லா சினிமாலையும் அரசியல் இருக்கா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சின்ன வயசுலேருந்தே நமக்கு பொதுவாக நம்ம தமிழர்கள் அரசியல்வாதி இந்தியர்களுடைய ரத்தத்திலே வந்து சினிமா ஊறி இருக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம சினிமா இல்லாமல் நம்மளோட லைஃபே இல்லை. நான் வெளியூருக்கு போகும்போது கூட எனக்கு வந்து வேறு நாட்டுக்கு யூரோப்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிஸாக இருப்பாங்க. ஓகே. காரணம் என்னென்னா அவங்களுக்கும் நமக்கும் காமனாக இருக்கிற விஷயங்கள் வந்து 2 ரொம்ப காமனாக இருக்கிற விஷயம். ஒன்று சாப்பாடு, இன்னொன்று சினிமா. பாலிவுட். 2 பற்றியும் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மணிக்கணக்காக பேசியிருப்போம். அவங்க எந்த ஊரில் வந்திருப்பாங்கன்னு தெரியாது, நம்ம எந்த ஊரில் வந்திருப்போம்னு தெரியாது. சினிமா வந்து நம்மளோட லைஃப்பில் அப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம சினிமாவில் தான் கற்றுருப்போம். நான் வந்து ஒரு மிலிட்ரி பர்சனை துப்பாக்கியை தூக்கிட்டு ஒருத்தர் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இங்கே சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்கேன், நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எப்படி பார்த்துருக்கேன்னா, ஒரு மிலிட்ரிக்காரனா எப்படி இருப்பார் அப்படின்றத நான் எப்படி பார்த்தேன்னா சினிமாவில் தான் பார்த்தேன். ஒரு கோர்ட்டு எப்படி இருக்குன்னு நான் உள்ளே போய் ஒரு கேஸை எந்த கேஸையும் நான் வந்து உள்ளே நின்று பார்த்ததில்லை. ஆனால் ஒரு கோர்ட் எப்படி இருக்குங்கிறத எப்படி பார்த்தேன்னா சினிமாவில் தான். போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்குள்ளே எப்படி இருக்கும், ஒரு பெரிய படிக்க போகிறீங்க, அந்த மாதிரி எல்லா மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வந்து எது வழியாக பார்த்தோன்னா சினிமா வழியாக தான். சினிமா தான் நம்மளுடைய லைஃப் பார்ட் அண்ட் பார்சல் ஆயிடுச்சு. ஸோ சினிமா பார்க்குறதுங்கிறது எனக்கு வந்து ஒரு வெறித்தனமானது. படிக்கும் போதிலே அப்படி தான். அப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் கூட வாரத்தில் 2 படமாக தேட்டரில் போய் பார்க்கலன்னா, குண்டக்க மண்டக்க படத்தெல்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தோன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த மாதிரி சினிமா வெறி வந்து ஒரு பயங்கரமாக இதாக இருந்தது. ஆனால் இந்த சினிமா வந்து திடீர்னு இந்த உலக சினிமாக்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது சடனாக நம்ம பார்க்கும்போது அவங்க அந்தந்த ஊரில் நடக்கிற சமூக பிரச்சனைகளையும் வாழ்க்கை முறையையும் சுவாரஸ்யமாக படங்களில் அவங்க சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் வந்து, ஓ இது மாதிரிலாம் படம் எடுக்க முடியுமான்னு. அதாவது என்னென்னா அரசியல் பேசுகிறாங்க, ஆனால் சுவாரஸ்யமாக பேசுகிறாங்க. அதுதான் நீங்கள் சொல்கிறீங்களா, சமுத்திரக்கனி படத்தில் இது பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் ஆரம்பித்து கடைசி சீன் வரைக்கும் அட்வைஸு, சினிமான அரசியல்னா எப்படி இருக்கணும், நாடுனா எப்படி இருக்கணும், அந்த மாதிரிலாம் பேசாமல் சுவாரஸ்யமாக நம்ம ஃபஸ்ட்டு சினிமாவோடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நான் என்ன சினிமாவுடைய பெரிய அரசியல்லாம் எனக்கு தெரியாது. சினிமாவோடைய பேசிக் திங்ஸ் எனக்கு என்னென்னா பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கணும், அடுத்தடுத்த சீன் நான் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அந்த சுவாரஸ்யமும் இருக்கணும், அதே நேரத்தில் அரசியலும் ஏதோ பேசுகிறாங்கன்னும் போது எனக்கு இன்னும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சேகுவராவை பற்றி நம்ம பயங்கரமாக பேசுகிறோம், ஆனால் சேகுவரான்ற வார்த்தையை பயன்படுத்தாமையே சேகுவராவினுடைய ஃபுல் பாலிடிக்ஸ்னு பேசின படங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நீங்கள் வந்து அந்த அந்த இப்போ இதே நீங்கள் சமுத்திரக்கனி பேஸ் ஸ்டஃப் படம்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா, அதில் வந்து ஒரு 20 தடவை சேகுவராவோட டைலாக் பேசியிருப்பாங்க, சேகுவரா பற்றி பேசுகிறோம். இப்போ கூட நேற்று ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன், தோழர் சேகுவரான்னு ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு, சத்யராஜ் நடிச்சிருக்காரு போல. படம் ஃபுல்லாக வந்து 6 பேக்கில் பறந்து அடிக்கிறாங்க, ஏதோ ரத்தம் தெரிக்குது, அது சேகுவரான்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரியான படங்கள் வந்து சுவாரஸ்யமாக எடுக்கிறாங்க. அது டைமில் அந்தந்த ஊர் பிரச்சனைகள். இப்போ நம்ம ஊர்லேயே எடுத்துக்கிங்களேன், ரொம்ப வருஷமாக நமக்கு வந்து கரண்ட் பிரச்சனைங்கிறது, மின்சார பிரச்சனைங்கிறது நமக்கு ரொம்ப வருஷமாக நம்மளோட வாழ்க்கையில் எப்பவுமே இயல்பாக இருக்குது.
கரண்ட் கட் ஆகுறது, தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியால. ஆனா இந்த மின்சாரம் இல்லாம போறதுங்கிறது விஷயத்த இந்திய படங்கள் ஏதாவது ஒரு காட்சியில எங்கேயாவது காட்டியிருக்காங்களான்னு பாருங்களேன். இல்ல. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து இயல்பா கூட வந்திருக்காது. இயல்பா ஒரு ஒரு நாயகன், நாயகியும் பேசிட்டு இருக்காங்க. லவ் பண்றது பேசிட்டு சடனா ஒரு கரண்ட் போறது. கொஞ்ச நேரம் கரண்ட் இல்ல. அப்புறம் எவ்வளோ நேரம் இந்த மாதிரியான காட்சிகள் கூட நீங்க பார்க்க முடியாது. அன்றாட வாழ்க்கையில நம்ம நார்மலா பார்க்குற விஷயங்கள். பிரச்சனைலாம் பெருசா விட்டுருங்க. பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டங்களெல்லாம் விட்டுருங்க. நார்மலா நம்ம பார்க்குற விஷயங்கள், அது அன்றைய காலகட்டத்தில இருக்கிற கலை, இலக்கியம், சினிமால ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இல்ல. பெட்ரோல் விலை வந்து ரூ. 40 ரூ. 30 வித்துட்டு இருந்தது. சடனா பார்த்தீங்கன்னா ரூ. 100 மேல இருக்கு. ஆனா இந்த இந்த 30லேருந்து ரூ. 100 ஆனத வந்து எந்த படத்துலயுமே ஒரு சீன் கூட நீங்க சாதாரணமா கூட பேசி பார்த்துருக்க முடியாது. ஒரு ஹீரோ பெட்ரோல் போட போறாரு. "ஓ! என்னாச்சு இவ்வளோ ஆயிடுச்சா? ரூ. 10 அதிகமாயிடுச்சா? என்ட்ட காசு இல்ல. வீட்ல எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு ஒரு டயலாக் கூட கிடையாது. ஆனா ஹீரோ வந்து பெரிய முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு நடிக்க போற படத்துல அந்த ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரில ஸோ அந்த இருக்கு. எளிய மக்களோட அந்த அந்த நார்மல் டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற விஷயங்கள் எதுவுமே இந்த சினிமால ஏன் வரணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 2000 வருஷம் முன்னாடி எழுதின பைபிள இப்ப நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கும்போது பைபிள்ல இருக்கிற எல்லாம் உண்மைன்னு இல்லைன்னாலும், அன்னைக்கு இருந்த வாழ்க்கையில ஏதோ சில பொருள்கள பத்தி விஷயங்கள், அன்னைக்கு எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்றது, அதெல்லாம் அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய பழைய இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டாலும், சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதுல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த காலகட்டத்தில மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்து அந்த வாழ்க்கையோட ரிஃப்ளெக்ஷனா சினிமா இருக்கணும். பட் ஆனா ஆ அது இருக்கிறது இல்ல. இது எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ஆமா. மாதிரி எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கு. இந்தியால எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கிற மாரி இருக்கும் இப்ப படத்துல நீங்க பார்த்தா. 5000 வருஷம் பின்னாடி இன்னும் 5000 வருஷம் கழிச்சு போய் யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு வந்து இப்போ உள்ள படத்தெல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா, எல்லாமே ஹீரோஸ்லாம் பயங்கர புரட்சிகரமா இருந்திருப்பாங்க. அப்படின்னா அந்த சமூகத்தில நார்மலா இயல்பா நடக்கிற விஷயங்கள, அன்னன்னைக்கு காலகட்டத்தில இருக்கிற இலக்கியங்களும் சரி, சினிமாவும் சரி, அத ஏதாவது வரையில ரிஃப்ளெக்ட் பண்ணும். பெரிய போராட்ட விஷயமா சொல்லணுங்கிறது இல்ல. இயல்பா அத வந்து தொட்டுட்டு போணும். தொடும்போது மக்களுக்கு அது தெரியும். ஓ! இது வந்து பிரச்சனையா இருக்கு. இது மாத்துனா நல்லா இருக்குங்கிறது வந்து இயல்பா தெரியும். அப்ப சினிமாங்கிறது சுவாரஸ்யமாவும் இருக்கணும். அதே டைம்ல நம்ம வாழ்க்கையில இருந்து இருக்கிற பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையோட அ அடுத்த கட்டங்கள் எல்லாத்தையும் பேசுற மாரி இருக்கணும். அப்படிங்கிறது எப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா, இந்த சர்வதேச திரைப்படங்கள் நெறைய பார்க்கும்போது, அதுலயும் முக்கியமா ஈரான் படங்கள்லாம் பார்க்கும்போது, ஈரான்ல இருக்கிற நிலைமையிலிருந்து அங்க வர்ற படங்கள் வந்து அந்த மக்கள்ட்ட ஒரு பெரிய இதா இருக்கு. அந்த மக்களுடைய வாழ்க்கையே அது வந்து பிரதிபலிக்கிறதா இருக்கு. அதே மாரி நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். எந்த இடத்துல ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகம், இல்ல அந்த மாரி ஒரு ஈரான் இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், பாலஸ்தீன்ல இருந்து வர படங்களா இருக்கட்டும், ம். இதெல்லாம் வந்து ரொம்ப முற்போக்கா இருக்கு. ம். நான் இப்போ அமெரிக்கன் சினிமாஸ்லாம் பார்க்குறேன். அ ஏன் பாலிடிக்ஸ் சினிமா பாலிடிக்ஸ்ன்றனால ரொம்ப சினிமா பார்க்கலனாலும், நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு ஏலியன் வந்தா கூட, ம். ஏலியன் எல்லாமே அமெரிக்காவ தான் அழிக்க வருது. நம்ம அமெரிக்காவ காப்பாத்தி ஆகணும். அந்த மைண்ட் செட். உலகத்திலேயே அதிகமா ஆயுதங்கள் தயாரிக்கிறதும், நம்ம என்ன சொல்லுவோம்? அ ஷ் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் போவோம் பார்த்தீங்களா? ம். அந்த மாதிரி போயிட்டு ஆர்ம்ஸே வாங்கிட்டு வரலாம். அங்க வாங்கணும். இருக்கிற நீங்க வந்து துப்பாக்கிலாம் கரெக்ட். வாங்கணும்னா, நீங்க போயிட்டு லைசென்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்தியா மாரி ஆமா. லைசென்ஸ் கிடைக்காத கண்ட்ரி இல்ல. ஆனா, அமெரிக்கால ஒரு படத்துல அ இந்த இல்லீகலா ஒரு வெப்பன் வாங்கணும்னா, நீங்க தமிழ் படத்த எடுத்துக்கோங்களேன். எங்க போறாங்க? ரஷ்யா, ம். சைனா, இல்லன்னா சைபீரியா, அந்த சரி. மாரி இடத்துக்கு தான் போறாங்க. எல்லாமே ஓப்பனா விக்கிற மார்க்கெட் அமெரிக்கா. அமெரிக்கால மார்க்கெட்லயே விக்கிறாங்க. அமெரிக்கால போய் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு பின்னாடிலாம் ஒரு ஆமா. அரசியல் இருக்குல்ல. கரெக்ட். ஏன்னா, ஆமா. அப்படி நம்ம அப்போ இந்த அரசியலோட புரிஞ்சுக்கணும். அரசியல் திணிக்கிறதுக்கும் சினிமா யூஸ் ஆமா. ஆகுது. உண்மையான அரசியல ரிஃப்ளெக்ட் பேசுறது. பண்றதும் சினிமாவா இருக்குன்னு. நீங்க அந்த மாரி இத தான் இதுல குடுத்துருக்கீங்களா? இந்த ஆமா. அது புக்ல? நான் முக்கியமா என்ன நினைச்சேன்னா, இந்தியாவ தாண்டி ஒவ்வொரு நாட்டிலயும் இருக்கிற அரசியல பேசுறதுக்கு எனக்கு சினிமா வந்து உதவியா இருந்தது. இப்ப இதுல இருக்கிற அந்த முதல் புக்ல எழுதுனது பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு நாட்டினுடைய ஏதோ ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வ பத்தி பேசுறதா இருக்கும். ஓகே. அந்த மாரி அந்த ஒரு நாட்ட எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நாட்டுல இருக்கிற பிரச்சனைகள் இத்தனை இத்தனை வருஷத்துல எவ்வளவோ பிரச்சனை இருந்திருக்கலாம். அதுல எது முக்கியமான பிரச்சனையா இருந்திருக்கு, இல்ல எது முக்கியமான பிரச்சனை இல்லாம ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட். ஒரு சாதனை பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாவது இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது இருக்கான்னு பார்த்து, அது சம்மந்தமா அந்த திரைப்படத்துல எது சுவாரஸ்யமான படம்னு பார்த்து, அத முன் வச்சு இந்த அரசியலையும், அந்த படத்தையும் நான் அதுல ஓகே. அந்த பேசியிருக்கேன். படத்துல இருக்கிறது தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆவல. ஆ. அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல நீங்க வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், அதுக்கு முன்னாடி நடந்தது, பின்னாடி நடந்தது, யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க எல்லாமே. ஓகே. இப்ப இத படிக்கும்போது கட்டுரையா படிச்சாலும் உங்களுக்கு ஓகேவா இருக்கணும். இல்ல நான் அந்த படத்த பார்க்கணும்னு நெனச்சாங்கனாலும், அந்த படத்த பார்த்தாங்கனாலும் உங்களுக்கு புரியணும். ஸோ அந்த சினிமாவ இத்தன நாடுகள்ல இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சினிமாவ எடுத்து அத பத்தி பேசினேன். ஓகே. இப்போ சினிமாவ பத்தி பேசுறீங்க. பட் ஆனா ஏன் வந்து அரசியல் பேசும் அயல் சினிமா? அயல் சினிமானா அயல் நாட்டு சினிமா. ஆமாமா. இந்திய நாட்டு சினிமால அரசியல் பேசுறது இல்லையா?
இல்ல எப்படி அது ஏன் இந்தியன் சினிமாவை பத்தி நீங்க எழுதுறது இல்ல? இல்ல அது முக்கியமா நான் அப்ப என்ன யோசிச்சதுன்னா, நம்ம ஊர் படங்கள பத்தி எழுதுறதுக்கு நம்ம ஊர்ல ஏற்கனவே எல்லாரும் நம்ம முக்கியமா எல்லா படம் பார்க்குற பழக்கம் நம்மட்ட இருக்கு. பெரும்பாலான இப்ப தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 100 படம் வருதுன்னா, நான் ஒரு 30 படம் பார்த்திருப்பேன். இன்னொருத்தர் 30 படம் பார்த்திருப்பார். இன்னொருத்தர் 30 படம். எப்படியும் அந்த படத்த பத்தி நம்ம பார்க்கலன்னா கூட நமக்கு வந்து தெரிஞ்சிரும். இந்தியன் 2 நான் பார்க்கலனாலும் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. அதோட அ இதெல்லாம் இத பத்தி எதுவுமே தெரியாத வேற ஒரு நாட்டினுடைய படம், பிளஸ் அந்த நாட்டினுடைய அரசியல் நிலவரம் இத சொல்லணுங்கிறது தான் என்னுடைய ஏன்னா இங்கல படம் எல்லாரும் சொல்ற மாரி ஒரு 100 படம்னா எல்லாரும் 30 இப்ப ஆ. எல்லாமே ஓடிடிலாம் வந்ததுனால லிட்டரலி பாத்துறாங்க ஒரு 70% சினிமா. ஆனா என்ன விவாதம் வருதுன்னா, அணிலா ஆமையான்ற விவாதம் வருது. அந்த பிரச்சனையில மாட்டிக்கவும் கூடாது. இதுக்கு இதுக்கு இது இதுக்கு இப்ப நான் பேசாம நம்ம ஃபாரின்லயே இருந்துக்கலாம்னு இருந்துட்டீங்க. சோ இந்திய சினிமால இருக்கிற அரசியல், இப்ப நீங்க சொன்னீங்க அந்த கரண்ட் கட் பண்றது அந்த விஷயம்லாம். அப்ப இந்திய சமூகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை நீங்க வந்து இப்போ பைபிள பத்தி சொல்றீங்க. பைபிள் வந்து எழுதப்பட்ட அந்த 2000 வருஷ வரலாறு, இல்ல தமிழ் இலக்கியத்துல அதுல கிடைக்கிறன்னு. அப்ப இந்தியால இருக்கிற கேஸ்ட் சிஸ்டத்த இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சினிமால ம். காமிக்கிறேன்றத சொல்றாங்க. முன்னாடி ஆமா. இருந்திருக்கும், இப்பவும் காமிக்கிறாங்கன்னு. இப்ப இந்தியால இருக்கிற சினிமா எவ்வளவு அரசியல் அந்த இடத்துலயாவது இப்ப நம்ம வந்து ஒரு சிட்டி லைஃப எடுத்து பாத்தீங்கன்னா, சிட்டி லைஃப்ல இருக்க இதெல்லாம் வந்து ஃபுல்லா காமிக்குதான்னு தெரியல. ம். பட் ஆனா கேஸ்ட் சிஸ்டத்த பத்தி காமிக்குதுல்ல. ம். அது உங்களுக்கு புடிச்ச ஏதாவது படம், ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இது இருக்கா? ஆ. இல்ல முக்கியமா நம்ம ரஞ்சித்தோடைய படங்கள் வந்து எல்லாமே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவே வந்து கடந்த ஒரு 20 ஆண்டுகள்ல ரஞ்சித் சினிமாவுக்கு முன், ரஞ்சித் சினிமாவுக்கு பின்னுன்னு கூட நம்ம கூட சொல்லலாம். ரஞ்சித்தோட படங்கள் மட்டும் அதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. ரஞ்சித் கிரியேட் பண்ண ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மத்த எல்லாருமே வந்து ஒரு கேஸ்ட் அப்ரஷன எளிமையா ஒரு சீன்ல வச்சிட முடியாது இன்னைக்கு காலகட்டத்தில. அத வந்து ஒரு கிரியேட் பண்ணது ஒரு ஒண்ணும் இல்ல. நம்ம ஏர் டெக்கான் ஓனர் இருக்காரு இல்லையா? அவர ஆமா. பத்தி படம் எடுத்தாங்க. இந்த சூரரை போற்று. சூரன். அவரு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிராமணிஸ்ட்டா இருந்திருக்காரு. அவரு எப்படி அந்த கம்பெனிய நடத்துனாரு, பண்ணாரு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அவர பத்தி தமிழ்ல படம் எடுக்கும்போது, ரியலா அவர பத்தி எடுக்காம, அந்த ஹீரோவ கூட ஒரு சாதி எதிர்ப்பு போராளி மாதிரி காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு ஏதோ நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஃப்ளைட்ல ஏறலன்றதுக்காக அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அது அந்த கேரக்டர எப்படி மாத்த வேண்டியதா மாறிச்சு பாருங்க. சாதாரணமா அவருடைய கேரக்டர நீங்க எடுத்தீங்கன்னா, அது பண்ணியிருக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் தான். ஆனா இன்னும் நம்ம போ வேண்டிய தூரம் நம்மளுக்கு நெறைய இருக்கு. இப்போ வந்து யுஎஸ்ல பிளாக் சினிமாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது பிரம்மாண்டமா இருக்கு. அது 60கள்ல 70கள்ல அவங்க ஆரம்பிச்சு, அது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாவே அவங்க செஞ்சாங்க. அதே மாரி பாலஸ்தீன் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாலஸ்தீன்ற ஒரு கண்ட்ரிய யாருமே இன்னும் அங்கீகரிக்கல. ஐநா சபை அங்கீகரிக்கல, எதுவுமே அங்கீகரிக்கல. அத அங்கீகரிச்ச முதல் ஆர்கனைசேஷனே எனக்கு தெரிஞ்சு ஆஸ்கார் அவார்டு தான். அவங்க ஓகே. தான் முதல்ல பாலஸ்தீன்னு ஒரு கண்ட்ரியவே ஓ! அங்கீகரிச்சு, நீங்க படமா எங்களுக்கு குடுக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது அவங்க தான். அப்புறம் இப்ப FIFA ஃபுட்பால் வேர்ல்ட் கப் எல்லாருமே அங்கீகரிக்கிறாங்க. பாலஸ்தீன ஒரு கண்ட்ரியா. ஸோ அப்ப பாலஸ்தீன் ஃபிலிம்ஸ்லயும் இதே மாரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஒரு பெரிய வளர்ச்சிய பார்த்துருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ஃபண்ட கிரியேட் பண்ணி, படம் எடுக்கிறதுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையும், நம்ம பிரச்சனையும் பேசுறது அப்படின்னு சொல்லி அவங்க 80கள்ல அவங்க ஆரம்பிச்சது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பிரம்மாண்டமான ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு, பாலஸ்தீன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலயும் இப்ப ஈரான்லயும் அதே மாதிரி தான். இப்ப சவுத் அமெரிக்கன் படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பயங்கர கொடூரமான ரத்த வரலாறு இருக்கு அவங்களுக்கு சவுத் அமெரிக்காவுக்கு. அவங்களுடைய படங்கள் இன்னைக்கு வந்து நீங்க கம்ப்ளீட்டா ஈரான் ஃபிலிம், அமெரிக்கன் ஃபிலிம், பாலஸ்தீனியன் ஃபிலிமுக்கெல்லாம் தாண்டி வேற கம்ப்ளீட் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து சவுத் அமெரிக்கன் ஃபிலிம்ஸ். ஸோ இது எப்படின்னா, இதெல்லாம் அவங்களுடைய பாலிடிக்ஸ சுவாரஸ்யமா மக்களோட வாழ்க்கையோட இணைஞ்சு பேசுறாங்க. மக்கள் அத பார்க்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய டிராவல் வந்திருக்கு. இப்ப இந்தியன் சினிமால சாதி எதிர்ப்பு, இல்லன்னா சாதிய பத்தி பொதுவா பேசுற படங்கள்ங்கிறது ரொம்ப சமீப காலமா தான் ஆரம்பிச்சது. ரொம்ப அதிகமா வருது. அது மெயின் வந்து ஸ்ட்ரீம். இன்னும் அது இப்ப நம்ம விமர்சனம் பண்றதுங்கிறது ஒண்ணு. பிளஸ் அதுக்கு இன்னும் இன்னும் ஒரு காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஓகே. வளர்றதுக்கு. நான் சின்ன வயசுல இருந்து நம்மளும் படம்லாம் பார்க்குறோம்ல. ம். அப்போ நமக்கு இந்த அரசியல்லாம் ஆ. எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்காது ஸ்கூல் ஆ. பையனா இருக்கும்போது. அப்போ நான் பார்த்த படம் என்னன்னா, இந்த நகரங்கள்லாம் வளர ஆரம்பிக்குது. ஆ. சென்னை மாரி நகரங்கள்லாம் வளரும்போது கிராமத்த விட்டு மக்கள் வராங்க. படத்த வந்து கிராமத்துல என்ன ஆப்ரேஷன் இருந்தது. இப்போ ரஞ்சித்தோட படம் என்ன கிராமத்துல என்ன ஒரு ஜாதிய பிரச்சனை இருக்கு. ம். கர்ணன் படத்துல எல்லா இடத்துலயும் காமிக்குது. அன்னைக்கு எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா, ஆ எஜமான் காலடி மண் எடுத்து சரி, சரி. நெத்தியில பொட்டு வச்சோன்றாய்ங்க. இல்லன்னா கரெக்ட். ஆமா. அங்க இருக்கிற அதேதான். அந்த பண்ணையார்கள் வீட்ல பண்ணையார்கள் எவ்வளவு நல்லவங்க ஆ. அப்படின்றது. அவரு நல்லா கரெக்ட். சந்தனம்லாம் பூசிட்டு, அங்க இருக்கிற தோட்டத்துல வேலை செய்றவங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிற மாரியும், ஆமா. நம்ம முத்து படத்துலயா? முத்து படத்துல பாத்திருக்கீங்களா? தோட்ட ஆ. வேலைக்காரன்லாம் வந்து, "எப்பா நான் ஐடி வேலைலாம் செய்யல. நான் வந்து தோட்ட வேலைக்காரனா போயிடுறேன்னு" வேலைக்காரனா இருக்கிறது தான் வாழ்க்கையின் இது அந்த மாரி. ஆமா. இந்த மாரி ம். பண்ணை ஆட்கள் கிட்ட வேலை செய்றது. இப்பதான் இத பத்திலாம் ரிஃப்ளெக்ஷன் வருது. நீங்க தமிழ் சினிமான்றது பொதுவாவே நான் பாத்துக்கும்போது,
இந்த மாதிரி ஒரு சினிமா ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, சொசைட்டி ம். சேஞ்ச் ஆகும்போது அதை வந்து காமிக்குது. பட் ஆனா எப்படி காமிக்குதுன்னா, நான் பார்த்த வரைக்கும் பாஷா படம் இருக்குல்ல, ம். அதுல அஹ், அதாவது இப்பதான் நகரத்துக்கு வந்துட்டோம். ம். நம்ம சொன்ன வந்து கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வரும்போது கிராமத்தை நோக்கி வாங்க. ம். நம்ம இந்த இவர் பம்பரம் எல்லாம் விட்டு விளையாடுவாரு யாரு, விஜயகாந்த். விஜயகாந்தோட படம்லாம். ஆ. அவ சின்ன கவுண்டர் மாதிரி, ஆர்வி உதயகுமார். ஆமா சின்ன கவுண்டர் மாதிரி பண்ணையார்களை வந்துயும் அங்க இருக்கிற எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு, கிராமத்துல என்ன வாழ்க்கை இருக்குன்றதை மறைச்சு வச்சுட்டு காமிக்கிறது. அதுக்கப்புறம் நகரத்துக்கு வராங்க. நகரத்துல வந்து ஒரு டான் தேவைப்படுறாங்க. அப்போ இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த இதை பத்தி பேசாம மும்பைக்கு போனாங்க ஃபர்ஸ்ட் இந்த ம். பாஷா படம் மாதிரி. இப்போ வந்து இன்டர்நேஷனல் டான். இவ யாரும் ம். பாம்பேலயே எங்கேயும் தேடுறது கிடையாது டான்ஸ். அப்போ இந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிக்குது. ம். ஆனா மக்களோட வாழ்க்கையா காமிக்கிறது கிடையாது. என்னமோ ஒரு நமக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒண்ணு நடக்குது ஆமா. சொசைட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ல விரும்புறது வந்து மக்களை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை ஆமாமா. ரிஃப்ளெக்ட் ஆமா. பண்ணணும் சினிமா. அது இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலயும் அ இன்னைக்கு வந்திருக்கிற அந்த சாதி எதிர்ப்பு படங்கள், இல்ல சாதியோடைய இருப்ப பத்தி பேசுற படங்கள் வந்து, இன்னும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போகும்னு தான் நான் நம்புறேன். இப்ப உதாரணத்துக்கு நீங்க காலா படத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, காலால பேசப்படுற பாலிடிக்ஸ் எல்லாமே தாண்டி, அந்த காலால ஹீரோ என்ன பண்றாரு? அவருக்கு வருமானம் என்ன? அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வரும்போது, ஓ! இவர் வந்து அந்த ஏரியால ஒரு டானா இருக்காரு. அதனால தான் அவர் பண்ண முடியுதுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வருதுல்ல. இது வந்து அடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அடுத்து வந்து டானா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அந்த ஏரியால இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள பேசுறதுக்கு, சாதிய எதிர்க்கணுங்கிறதுக்கு, அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்ல அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா வரும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க மலையாளத்துல கூட பார்த்தீங்கன்னா, காலங்காலமா வந்து நெறைய நீங்க சொன்ன மாரியான படங்கள் நெறைய வந்திருக்கு. இப்ப நாயர் பேஸ்டு ஃபிலிம்ஸு இதெல்லாம் நெறைய வந்து இப்ப இப்ப நீங்க கமட்டி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ இந்தியாலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அ அ ஃபிலிம் எதுலன்னா, இந்த ஒரு நகரம் எப்படி அ அ சாதியால ஒடுக்கப்பட்ட மக்கள மேலும் ஒடுக்கி ஒரு நகரமயமா மாறுதுங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த படம் வந்து கமட்டி படம். ஸோ ஓகே. காலா வந்து அதோட ரொம்ப ரொம்ப லைட்டர் வெர்ஷன். நீங்க கமட்டி படத்த பார்த்தீங்கன்னா, அது அவ்வளவு அந்த கொச்சின்ற நகரம் எப்படி உருவாகுது, அங்கிருந்த மக்கள் எப்படி அ சாதி நகரம் ரீதியா உருவாகிற வரைக்கும் அந்த மக்களை வச்சுக்கிட்டு ஆமா நகரம் எப்படி உருவானதுக்கு அப்புறம் ஆமா. கோ பேக் அத அரௌண்ட் வந்து ஒரு இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட் படம் ஃபுல்லா எங்கேயுமே இந்த வரிய பேசியிருக்க மாட்டாங்க. அது இயல்பா அதோடைய தன்மையிலேயே பேசுறதுங்கிறது. ஆமா. ஸோ அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகும்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏற்கனவே போன படங்கள வேற வேற நாடுல உள்ள படங்கள அ அதுலயும் இப்ப நம்ம இங்க பேசுறோம்ல, ஈரான் படங்கள் வந்து சர்வதேச அளவுல எப்படி படம் எடுக்குறாங்க? நம்ம ஊர்லயே படம் எடுக்குறாங்களே அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா இப்ப ஈரான் படங்கள் மிக பாப்புலரா இருக்கிற ஈரான் படங்கள் எதுவுமே ஈரான்ல ஓடாத படங்கள் நெறைய. ஓகே. இப்ப நம்ம பேசுற படங்கள் நான் ஏராளமான ஈரான் நண்பர்கள்ட்ட அந்த படம் நான் அப்படி பார்த்துருக்கேன். இந்த படம் இப்படி பார்த்துருக்கேன்னு சொன்னா, அப்படியா? அப்படி ஒரு படம் வந்திருக்கான்னு கேட்கிற ஈரான் நண்பர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அங்க பயங்கரமா ஓடிடுச்சுன்னு நம்ம சொல்லிக்க முடியாது. நல்ல படங்கள் நம்ம இங்க பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஈரான் படங்கள். ஆனா அதெல்லாம் பிரம்மாண்டமான வெற்றி படங்கள்லாம் கிடையாதுங்க. ஓகே. அது ஒரு பேரலல் சினிமா அவ்வளவுதான். நமக்கு வந்து படம் நல்லா ஓடிச்சா, ஓடலையா, பாப்புலரா இருக்கா இல்லையாங்கிறது என்னோட இன்டென்ஷன் அல்ல. ஒரு படம் வந்து அந்த சமகால அரசியல பேசியிருக்கணும். அது ஏதோ ஒரு வகையில வரலாறு நமக்கு அ சொல்லி தந்திருக்கணும். அது நமக்கு யூஸ் ஆயிருக்கணும். அந்த மாரி படங்கள நான் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதுல வாழ்வியலா காமிக்கிறதே அரசியல் தான். ஆமாமா. கரெக்ட் தான். ஆமா. வாழ்வியலா கரெக்ட். ஆமா. வாழ்வியலா காமிக்கணும். ஆக்சுவலி இப்போ இங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்க சினிமா வந்து வாழ்வியலா காமிக்காம ஒரு சூப்பர் ஹீரோ வருவாரு. ஆ. அதாவது கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி மக்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒருத்தனை அடிக்கணும்னு தோணுது. ம். அந்த கேஜிஎஃப்ல அந்த இத பண்றவன அடிக்கணும்னு தோணுது. பட் ஆனா நான் போய் என்னத்த ஆ. அடிச்சுக்கிட்டு, அதுக்கு ஒரு ஹீரோ வந்துட்டு அடிச்சு குடுத்துட்டாருன்னா, நம்ம லாஸ்ட்ல அவர வந்து புகழ்ந்து நம்ம எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க இப்ப பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுனீங்க. சினிமா அப்படின்னு இருக்கும்போது, யுனைட்டட் நேஷன்ஸ்ல 1947லயே வந்து பாலஸ்தீன் அங்கீகரிக்கப்பட்டுடுச்சு. 2 ம். நாடா. அது பிரிஞ்ச வரலாறு நம்ம ம். அரசியல் பேசும்போது பேசலாம். ம். 47 அங்கீகரிக்கப்படுது. அத 50-50 ஆல்மோஸ்ட் ம். 47, 50ன்னு பிரிக்கிறாங்க. 67ல திருப்பியும் மறுவரையீடு பண்ணப்படுறது. அந்த ம். அவங்களோட பார்டர்ஸ். பட் ஆனா யாருமே அத அங்கீகரிக்கலன்னீங்க. அப்போ ம். பாலஸ்தீன் நாட ஃபர்ஸ்ட்டா அங்கீகரிச்சது ஒரு சினிமா தான். ஆஹா. அப்படின்னு ஆஸ்கார பத்தி சொல்றீங்க. ம். இப்போ ஆஸ்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டிவில நியூஸ்ல ம். பார்க்குறோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இவெண்ட் வருது அப்படின்ற மாரி. இப்ப இது மாரி இருக்கும்போது, சினிமாவோட வரலாறு என்ன? அப்படின்றது நீங்க அத சினிமாவ பத்தி இவ்வளவு பேசும்போது, எல்லாத்தோட வரலாறு ஆ. படிக்கிறவங்க, சினிமாவோட வரலாற நீங்க எப்படின்றத கொஞ்சம் இந்த சினிமா வரலாறுங்கிறது விட நமக்கு வந்து இந்த ஆஸ்கார் பத்தி சொல்லும்போது, ஆஸ்காருடைய வரலாறே நமக்கு ஆ, பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே. சினிமா வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் வரலாறு தான். ஆஸ்கார் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வரலாறு அது. ஓ! ஆஸ்கார் விருதுங்கிறது. பொதுவாவே அந்த ஆஸ்கார் விருதுடைய வரலாற புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க உலகத்துல உள்ள எல்லா விருதினுடைய வரலாறையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். எங்க விஜய் டிவிலலாம் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அவார்ட் குடுக்குறாங்க. அதான் எல்லா வரலாறையுமே நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த ஆஸ்கார் அவார்டோடது.
ஆஸ்கார் அவார்டு எப்படி உருவாகுதுன்னா, அந்த ஆஸ்கார் அவார்டு உருவாகிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர்கள்லாம் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த படங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம்னு ஒன்றும் ப்ராப்பராக கிடையாது. ஓ! பெரிய ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பெரிய சம்பளம் ஒன்றும் கிடையாது. அவங்க கொடுக்குறது தான் காசு. முறையான ஒரு எதுவும் கிடையாது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ரொடியூசருடைய வீடு வீடு கட்டுறாரு அவர். அந்த வீடு கட்டும்போது, அந்த வீடு கட்டுற கொத்தனார், மேஸ்திரி அவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு சம்பளம் வந்து நீங்கள் சரியாக கொடுக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராடுறாங்க. ஓகே. அப்போ அவர் பார்க்குறாரு, இது இது கொத்தனாரு, மேஸ்திரி இன்னைக்கு போராடுறாங்கன்னா, நாளைக்கு நான் படம் எடுக்கும்போது, படத்துல நடிக்கிற நடிகர்கள் இவங்கலாம் போராடிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, சுத்து வட்டாரத்துல இருக்கிற அவருக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன பண்ணலாம் நம்ப? ஒருவேளை இவங்க போராடிட்டாங்கன்னா நம்மளால நமக்கு லாபம் வராது அப்படின்னு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு படத்துல ஒரு 100 பேர் வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 படம் வருஷம் ஃபுல்லா எடுக்குறாங்கன்னா, அப்ப 100 × 100ன்னு மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. ஓரளவுக்கு நீங்க ஒரு 1000 பேர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட, இந்த 1000 பேருக்கும் நம்மளால அதிகமா சம்பளத்த குடுத்து நம்ம பண்ண முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, 1000 பேர்ல ஒரு 2 பேருக்கு அவார்ட குடு. ஓகே. ஸ்டார்டம் கிரியேட் பண்றாங்க. ஆமா. ஒரு 2 பேருக்கு மட்டும் அவார்ட குடுத்துட்டீன்னா, மீதி அந்த 998 பேர் இருக்கான்ல, அந்த 2 அவார்ட் நமக்கு கிடைக்கும்னு வருஷம் ஃபுல்லா உழைச்சுக்கிட்டு இருப்பான். அவன் நம்மள்ட்ட என்ன பண்ண மாட்டான்னா, சம்பளத்த அதிகம் குடுன்னு கேட்க மாட்டான். ஓகே. அவன் என்ன நினைப்பான்னா, அதிகமா உழைச்சா அந்த அவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அப்படின்னு ஒரு திட்டத்த கிரியேட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஆஸ்கார் அவார்ட கிரியேட் பண்றாங்க. ஓ! இந்த ஆஸ்கார் அவார்டு கிரியேட் பண்ணதே என்னன்னா, உழைக்கும் தொழிலாளிகளை ஒடுக்குறதுக்காக இத கிரியேட் பண்ணது தான் அது. நீங்க உலகத்துல எல்லா அவார்டையும் இதுல முன்னாடி வச்சு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். நீ அவனுக்கு நியாயமா குடுக்க வேண்டிய சம்பளத்த ஒழுங்கா குடுத்துட்டீனாலே, அவனுக்கு அந்த ரூ. 10,000 அவார்ட பத்தி அவனுக்கு கவலைப்பட மாட்டான். அது எனக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? ஓகே. அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆஸ்கார் அவார்டு கிரியேட் பண்ணது அப்படிதான். அப்போ வருஷம் வருஷம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் போராடுறது, கேள்வி கேட்கறதுங்கிறது இல்ல. எல்லா கேட்டகரிக்கும் அவார்டு கிரியேட் பண்ணிட்டாங்க. நடிகர்களா, நீ நல்லா நடிச்சேன்னு வச்சுக்கயேன், உனக்கு அந்த ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிரும். ம்ஹ்ம். நீ கேமராமேனா நல்லா வேலை செஞ்சீன்னா உனக்கு அவார்டு கிடைச்சிரும். இப்ப எல்லாத்துக்கும் அவார்ட் வந்துருச்சு. ஆமா. எல்லாத்துக்கும் அவார்டு வந்துருச்சு. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்குமே முறையா சினிமா தொழிலாளர்கள் வந்து எங்கேயுமே அவங்களுக்கான ஃபிக்ஸ்டு சம்பளத்துக்கு வேலை செய்ய முடியாத நிலைமை உலகம் ஃபுல்லாவும் இருக்கு. ஓகே. அங்கங்க சின்ன சின்ன தமிழ் சினிமாவை விட இப்போ நீங்க ஆஸ்கார் சொல்றீங்க, அது இன்டர்நேஷனல் சினிமா. ஹாலிவுட்லலாம் நல்ல சம்பளம் தான் குடுக்கப்படுது. இப்போ இங்க ஒரு ஸ்டண்ட் மேன் பண்றதுக்கும், அங்க இருக்கிறவனுக்கும் கொஞ்சம் பெட்டர் செக்யூரிட்டி எல்லாருக்கும் இருக்குன்றாங்க. அப்படியா? போறதில்ல. எல்லாருக்கும் இல்லையா? கிடைக்கிறதில்ல. ஆமா. இப்போ லாஸ்ட் 2, 3 இயர்ஸா ஆஸ்கார்ல வந்து ஹாலிவுட்ல வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அது ஏஐல வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது போராட்டம் தானே? இல்ல, அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து ஓகே. எங்களுக்கு சம்பளம் சரியான சம்பளம் இல்ல. அதெல்லாம் நிறைய போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா என்னன்னா, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு மொத்த பேரையும் போராட வச்சு அவங்க வந்து அந்த தொழிலையே ஸ்டாப் பண்ண வைக்கிற அளவுக்கு போராட முடியல. காரணம் என்னன்னா, ஏராளமான விருதுகள் தான். நம்ம இப்படி ஒர்க் பண்ணா அந்த விருது வந்துரும், அப்படி ஒர்க் பண்ணா இந்த விருது வந்துரும்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல. இந்த ஆஸ்கார் விருது உருவானதே இப்படிதான். ஓ! அப்படியா? இப்போ வரைக்கும் அது ஃபாலோ பண்றாங்க. பரவாயில்ல. ஓகே. ஆஸ்கார் விருது உருவானதுக்கு வரலாறு இருக்குன்னா, குடுக்கறதுலயும் 1008 வரலாறு இருக்கு. யாருக்கு குடுக்கணும், யாருக்கு குடுக்கக்கூடாது, அதெல்லாம் யார வந்து பாப்புலர் ஆக்கணும்னு ஆமா. இது பண்ணிட்டு தான் வராங்க அப்படின்றது. ஓகே, ஃபைன். நம்ம வந்து சினிமாவை பத்தி நிறைய பேசியாச்சு. உங்களோட மத்த செக்ஷன் ஆஃப் புக்ஸே போறதுக்கு முன்னாடி, நீங்க கிரிக்கெட்ட பத்தி எழுதுறீங்க அப்படின்றது ஓகே. பட் ஆனா கிரிக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் தலித் டு பிளே ஃபார் இந்தியா. ஏன்னா அந்த அவரோட பேரு வந்து முன்னாடியே படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட்டா இந்த மாதிரி ஒரு தலித், ஃபர்ஸ்ட் இந்தியன் தலித் எப்படி நடத்தப்பட்டாரு, ம். எப்படி உள்ள வந்தாரு, எப்படி சஸ்டெயின் பண்ணாருன்னு சொன்னது இருக்கு. ஸோ குழந்தைகளுக்கு அந்த புக்கை கொண்டு போய் கொடுக்குறீங்கல்ல, ம். குழந்தைகள் கிட்ட என்ன அரசியல் பேசுறீங்க? ஏன்னா சினிமால ஆ. அரசியல் நம்ம பார்க்கும்போது ஓகே, குழந்தைகளுக்கு எதுக்கு அரசியல் சொல்லி தரணும்? நீங்க எப்படி அதை கொண்டு போய் சேர்க்குறீங்க? இப்போ முஸ்லீம் கிரிக்கெட் டீம்ல பிரச்சனை இல்ல. எல்லா முஸ்லீம்ஸும் நல்லா விளையாடுற முஸ்லீம்ஸ அதுல சேர்த்துக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ்க்கு பிரச்சனை இல்ல. நல்லா விளையாடுற கிறிஸ்டியன்ஸ் சேர்த்துக்கிறாங்க. ஹிந்துஸ் கிரிக்கெட் டீம்ல நல்லா விளையாடுற எல்லா ஹிந்துஸும் சேர்த்து அங்க கேஸ்ட் சிஸ்டம் ஓகே. இருக்கு. இப்படி எங்க இருந்து எங்க போய் இவங்க எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்காருன்னு அம்பேத்கருக்கு அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பின்னாடி அவர் சொல்றாரு, நாம ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்தது. ஸோ இந்த சாதனை இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய இது கேஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சும்மா பார்த்தா கூட, சாதாரண ஒரு எளிமையான ஒரு இடத்துல இருந்து ஒருத்தன் எப்படி எல்லா வித நெகட்டிவிட்டியும் தாண்டி போராடி வராங்கிறது குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய இது.